தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஐடி ரைடு, ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் தலைமறைவு ஒட்டி நிறைய டெவலப்மெண்ட் சார். என்னன்னா இன்னைக்கு ஆஜராக சொல்லி அவருக்கு சம்மன் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அவர் ஆஜர் ஆகலை. முக்கியமாக டான் பிக்சர்ஸ் மூலமாக நடிக்கிற படங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஹீரோஸ் எஸ்கே, தனுஷ், சிம்பு இவங்க எல்லாருக்கும் சம்மன் கொடுக்கலாம் கூப்பிட்டு விசா. ஏன்னா 25 கோடி ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம்புக்கு 15 கோடி ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கலாம் தகவல் வருது. ஸோ அவங்களும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. ஸோ ரெய்டில் என்ன டெவலப்மெண்ட், என்ன நடந்துட்டு இருக்கு, இதை ஒட்டி தான் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக டெல்லி போறாரு. எதிர்கட்சி தலைவர் கடுமையான விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. அவரு முதலமைச்சர் சம்பந்தமா அவர் சொன்னதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இது 4வது நிதி ஆயோக் கூட்டம். இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா 2021 நடந்த முதல் நிதி ஆயோக் கூட்டத்தில், அது 21 நடந்ததுல அவர் போயிட்டார். 21க்கான முன்னாடியே நடந்ததுல அவர் போயிட்டார். 21க்கு அப்புறம் 22 தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் முதல் நிதி ஆயோக் கூட்டம். இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் அதுக்கு இவர் அப்பா நினைவு நாளுன்ட்டு போல பிடிஆர் கலந்துக்கிட்டாரு. பிடிஆர் கலந்துக்கிட்ட மாதிரி யாரும் கலந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தகவல் இல்லை. 2வது நிதி ஆயோக் கூட்டத்தில் ஜப்பான் போயிட்டார் அவர். அதுலேயும் யாரும் கலந்துக்கிற மாதிரி. 3வது நிதி ஆயோக் கூட்டம் போன வருஷம் நான் எதிர்க்கிறேன் அப்படி இப்படின்ட்டு இவரும் போல, யாருமே போல. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஓயா கூட கலந்துக்கல. அப்போ நம்ம நாட்டுக்கான நிதி ஆயோக் கூட்டம் நம்ம மாநிலத்துக்கான தேவைகளை மற்ற விஷயங்களை பேசுகின்ற ஒரு முக்கியமான கூட்டம். திட்ட கமிஷன் தானே அது, அதனுடைய வேற வடிவம் தான் அது. அப்போ அந்த இதையே நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, அதிகாரிகள் எப்படி இருக்காங்க, மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு. நானே போன தடவைலாம் கூட பேசியிருந்தேன். இந்த தடவை அதை விட கொடூரமா சண்டை போட்டுனுக்கிறீங்க மத்திய அரசோட. இப்போ மட்டும் ஏன் போறீங்க? அப்போ நியாயமா அந்த கேள்வி வரும்ல, பெண்கொலைக்கு வேலை வந்து விட்டது, அதுக்கு இவர் கொடூரமா, இவர் பயங்கரமா ஒன்ன மாதிரி தவழ்ந்து போய் நான் பண்ணதில்லை, நான் ஏந்தி பிடிப்பது கருப்பு சிவப்பு கொடி தான். அப்படியே ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்தீங்க, இந்தியா தலைவர்களை கூட்டு வந்து வைக்க வேண்டியதுதானே நானே வெளியிட்டு விழாங்க. அதனால நாங்கள் அப்படியே இருப்போம், இப்படியே இருப்போம், ரைட்டு. அப்போ இந்த விவகாரத்துக்கு ஒருவேளை அதுக்கு போயிருக்கலாமோன்றது ஒரு யூகம் தான். அவங்களும் அப்படி பார்ப்பாங்கல்ல, ஒரு இடி சந்தேகம் வர்றது இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டில் வைக்கலாங்க. அதனால அந்த ஒரு விஷயம். இடி ரைடு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எல்லா இடத்துலையும் வைக்கின்ற கேள்வி, இவங்க இந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி இவங்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸாக மாறிட்டாங்க. ஏடிஎம்கேவும் இந்த அதில் இருக்கவங்க பார்வையெல்லாம் இப்போ அப்படி தான் இருக்குது. யார் அந்த தம்பி, யார் அந்த சார் ஹிட் ஆயிடுச்சு, அப்புறம் இன்னொன்று யார் அந்த சார்கள், யார் அந்த தம்பி, இன்னொன்று ஒன்று போட்டாங்க நடுவில். அதுக்கப்புறம் தானே யார் அந்த சார் இருந்துச்சு, யார் அந்த தியாகி, இல்லை தியாகி, யார் அந்த தியாகி, செந்தில் பாலாஜி விடுதலை. அப்புறம் யார் அந்த தம்பி, இப்படிலாம் நீங்கள் போட்டு ஹேஷ்டேக் போட்டிருந்தா அதில் இருக்கிற எவனா ஒரு 5 பேர் 10 பேர் பார்ப்பான். இல்லாட்டி இது மாதிரி இவங்கள திருப்திப்படுத்த வேண்டியது. மேட்ரு என்ன, இடி ரைடு நடக்குது. இடி ரைடு அரசு சம்மந்தப்பட்டது, கார்பரேஷன். அதில் ரைடு நடந்தால் துறை விசாகன், அந்த சங்கீதா, ஜோதி சங்கர், இன்னும் பல அதிகாரிகளை சம்மன் கொடுத்து வர வைக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, மற்றொரு வீட்டுக்கு போகிறாங்க, வர்றாங்க. இன்னைக்கு கூட சங்கீதா ஆஜராகிறாங்க. இது இப்படி போகும், அமைச்சர்கள்ட்ட அடுத்து போகும், அவ்வளோதானே. இல்லை கான்ட்ராக்டர்கிட்ட போவோம், இந்த எஸ்என்ஜே கம்பெனி அதிகாரிகள் அமைச்சர்கள்ட்ட போவோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு தனி நபர், ப்ரைவேட் பர்சன், கவர்மெண்ட்ல இல்லை, எதுல இல்லை, கட்சிக்காரில் எதுவுமே கிடையாது, அவர் உதயநிதிக்கு நண்பர் அப்படின்னு மட்டும் அறியப்படுபவர், அவர்கிட்ட ஏன் போகுது? 2வது, திடீரென்று வந்தார், புதைக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றவர் புதுவாழ்வு பெற்றார்னு சொல்லுவாங்க அந்த இதில் துக்ளக் படத்தில். அந்த மாதிரி நம்ம நானூறு ரவுடி ராமில் சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர், திடீர்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய இடத்துல, யார் இவங்க குடும்பத்தில் தான் முகாமுத்துடைய பேத்தி கட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சைடு பார்த்தா வாலாடி கார்த்தி அவங்களுடைய உறவினர், அந்த வகையில் அன்பில் மகேஷ்க்கு உறவினர். திடீர்னு பார்த்தா அவர் 300-400 கோடிக்கு 3 பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறாரு. 3 பேருமே பயங்கரமான நடிகர்கள். துருவத்துல இருக்கவங்க எல்லாம் ஆப்போசிட் துருவத்துல. எஸ்கேக்கும் தனுஷ்க்கும் ஒத்துக்காது, தனுஷ்க்கும் சிம்புக்கும் ஒத்துக்காது எல்லாம். ஆனா ஒரே ப்ராஜெக்ட், ஒரே தயாரிப்பாளர்ட்ட 3 பேரும் படம் பண்றாங்க. எஸ்கேக்கும் தனுஷ்க்கும், இது சிம்புக்கும் ஒத்துக்காதா, தனுஷ்க்கும் ஒத்துக்காதா? ஆமா, எஸ்கேக்கும் தனுஷ்க்கும் தான் அந்த மோதல் தொடர்ச்சியா இருந்துட்டு தானே. தனுஷ் தான் எஸ்கேவை ஆளாக்குனது. ஆமா, ஆனா அதெல்லாம் கரெக்ட். அப்படி இருந்தாதான் நம்ம ஒத்துக்காம போயிடணும். அந்த சிக்கல் இருக்கு. அதுதான் உலகத்துல கரெக்டான விஷயம். தனுஷ்க்கும் சிம்புக்கும் வேலை வைக்கிறாங்களோ அவங்களதான் காலம் வரணும். ரைட்டு.
அப்போ இந்த 3 பேருமே கால் ஷீட் கொடுக்கறது பெரியது. அதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கு போட்டியாக இந்த படம் வருகிறது. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் அது இதுன்னு உருட்டுனாங்க. அந்த படத்துக்கு கம்பெனி பேரு, புரொடக்ஷன் கம்பெனி பேரும் டான் பிக்சர்ஸ். ஸ்டாலின் தான் வராரு. விடியல் தானே அது பேரு. டான்னா இங்கிலீஷ், தமிழ்ல விடியல். டான் டிஓஎன்னு அது வந்து தாதா. நான் அப்படி நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இது பாடினாங்க. ஓ பேர்ல கூட மாத்தி கீத்தி வைக்கக்கூடாதா அதே பேரா அப்படின்ட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ரைடு அவரை நோக்கி நகர்கிறது. இவர் ஏன்பா இவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு சின்ன பையன், இவங்க குடும்பத்துக்கும் இது இருந்தால் ஒரே காந்து போதான்னு பார்த்தா இந்த ஜென்ரேட் நம்ம சொல்கிறோம்ல ஏன் வருது இடி பணம் எப்படி இதாக ஜென்ரேட் ஆகுது, அது எப்படி மணி லாண்ட்ரி பண்ணி மாற்றுகிறார்கள், மணி ட்ரையல் எங்கெல்லாம் போயிருக்குன்னு எங்கெல்லாம் போகுது அப்படின்னா இவங்கள்ட்ட போகுதுன்னா ஏடிஎம்கே என்ன கேள்வி கேட்கணும்? ஏய் யார் யார்? ஆகாஷ் பாஸ்கரன் யார்? இவர் யார்? ரத்தீஷ் யார்? கேசவன்றவர் யார்? அவர் யார்? இவங்களுக்கும் இந்த கம்பெனிகளும் என்ன சம்பந்தம்? இந்த நபர்கள் பிரைவேட் பர்சன்ஸ், இவங்க எப்படி ஒரு அரசுத்துறை நிறுவனத்தோட ஊழலில் இவங்க எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? அப்போ இவர்கள் வந்து தலையிடுற அளவுக்கு இருக்குன்னா அப்போ நீங்களாம் என்னையா பண்ணுறீங்க? உங்களுடைய அனுமதி இல்லாமல் இவர்களால் ஆதிக்கம் செலுத்த முடியுமா? அப்போ இது என்ன தொடர்பு? இது சம்மந்தமாக உதயநிதி பதில் சொல்லணும், ஸ்டாலின் பதில் சொல்லணும் தானே ஏடிஎம்கே கேட்கணும். இன்ன வரைக்கும் கேட்டாங்களா? யார் அந்த சார்? இந்த டெம்ப்ளேட்லேயே வாழ்ந்தா மக்கள்கிட்ட எப்படி போய் விஷயம் சேரும்? சரி, இன்னொருத்தர் சமூக வலைதளங்கள்ல புலங்குறவங்களுக்கு தெரியும், ஆனா இது மத்தவங்களுக்கு இது ஏதோ சம்பந்தமே இல்ல, யாரோ பேசுறாங்கன்ற மாதிரி தானே போஸ்ட் ஓட்டிக்கிறாங்க. அது அப்போ நீங்க அரசியல்ன்றது ஒழுங்கா செய்யணும். கலைஞர் எழுந்து வரல கடிதம், அப்படியே உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா இது ஒரு அரசு சார்ந்த நிறுவனம், 2 கடிதம் வந்திருந்தால் அது அவர்கள் சார்ந்து மட்டும்தானே இருக்க வேண்டும் அல்லது அமைச்சர்களிடம் செல்ல வேண்டும். அதையும் தாண்டி ஒரு ரித்தீஷ் என்கிறவர்களும் இவரிடம் போகிறது என்றால் உடன்பிறப்பே நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? உனக்கு அது தெரியாதா? இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி நடக்கிறது? அதிகார பலத்தில் இருப்பவர்கள் தனிநபர்களை வைத்து இதை செய்கிறார்களா? இவர்களை இப்படிலாம் போட்டு உருட்டி எடுத்துருப்பாப்புல. எடுத்துருந்தா அவன் சிந்திப்பான், பார்ப்பான் காலில், ஏய் பாரு அந்த மாதிரி ஆமாடா இவங்களுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த வாதத்தை நீங்க பண்ணாதான் அது அவ்வளோதான் இவங்க நிலைமை. இன்னும் மற்றவர்கள் நாங்கள் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லுகிறாரு, அவர் கதைக்கு நம்ம அப்புறம் வருவோம். இப்போ அவங்களும் எதுவும் பண்ணல, இப்படி தான் போகுது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன், இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்? எப்படி இங்கேருந்து இப்படி வந்துச்சு? ரைடு விசாகன் இது அவங்கள்ட்ட கேஜெட்ஸ் பயன்படுத்துறது, எல்லா இதையும் வாங்குறது, எல்லாம் கைப்பற்றுறது, அதுக்கப்புறம் வழக்கை சந்திச்சது, மறுபடியும் நீங்கள் கண்டினியூ ஆகுறது, இவங்களை கூப்பிட்டு சம்மன் கொடுத்து விசாரிக்கிறது, இது எல்லாம் முடிக்கும் பொழுது இதுல இருந்து கிளம்புது இல்லை. அன்னைக்கு சொன்னாங்களா அன்னைக்கு பிரஸ் நோட்ல இந்த பணம் திரைத்துறையில் முதலீடு செய்யப்பட்டு சொன்னாங்கல்ல, ஜாபர் சாதி சொன்ன மாதிரி சொன்னாங்களா? சொல்ல. இப்போ எப்படி போறாங்க? அப்போ நாளை பின்ன பிரஸ் நோட் வந்தா எப்படி இந்த பணம் டான் பிக்சர்ஸ்க்கு போச்சுன்றது எப்படி சொல்லலாம், எங்கெங்க போச்சு, எங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. இப்போ நான் ஜாபர் சாதிக் மேட்டர் வர்றேன். ஜாபர் சாதிக் மேட்டர்ல நீங்க அந்த படம் அவர் படம் நிறுவனம் ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல அவர் திரைத்துறையை கலக்கிட்டு இருந்தார். அப்போ கலக்குனதுனாருன்னா உடனே அவர் இறைவன் மிகப்பெரியவன் 4-5 படம் எடுத்தார். அந்த படங்கள்லாம் என்னாச்சு? முடக்கப்பட்டுருச்சு. இப்போ சொல்லுங்க, அவராவது கைது செய்யப்பட்டாரு, அவருக்கு கூட இருந்தவர் அமீர், அவர் மூலியமா சில இதெல்லாம் போச்சு. ஆனாலும் அமீர் விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு சார் அவரு போதைப் பொருள் இந்த மாதிரி மாஃபியா அந்த ரேஞ்சில் இருந்ததுனால தானே உடனடியாக கைது சீஸ்னு அந்த ப்ராசஸ் ரொம்ப வேகமாச்சு. போதைப் பொருள் மாஃபியா இது எல்லாமே என்சிபி என்டிபிஎஸ் ஆக்ட் அது கைது பண்ணாங்க. இதுல இருந்து இந்த பணம் பிஎம்எல் ஆக்ட்ல இந்த பணம் வந்து மணி லாண்டரி பண்றாங்கன்றப்போ இடி வருது, இடி ரெய்டு வருது. இடி தான் வழக்கு போடுது பிஎம்எல் ஆக்ட் கீழே. அதுல தான் பணத்தை முடங்குறாங்க. அவங்க வேலை வந்து போதை மருந்து அதோட புரிஞ்சிச்சு. பிஎம்எல் ஆக்ட் வரும்பொழுது இதுல வந்து ஜென்ரேட் ஆன பணத்தை திரைத்துறையில் 21 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காரு. மனைவி மூலியமா போச்சு, அமீர் மூலியமா போச்சு, இப்படி போச்சுன்னு அந்த பணங்க அந்த சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாங்க. இப்ப புரியுதா? சேம் இதே பேட்டர்ன் தான் நீங்க பிஎம்எல் ஆக்டுக்குள்ள வந்துடுச்சு, சம்மன் கொடுக்குறாங்க, படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்க தயாரிப்பாளர் எஸ்கேப். ரொம்ப சிம்பிள், நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, சம்மனுக்கு ஆகல, அடுத்து அவரை தேடப்படுறவரா அறிவிக்கிற வேலையை பண்ண நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அவருடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இப்ப சொல்லுங்க என்ன ஆகும்? அப்போ நீங்க இது மூலமா தான் படங்கள் தயாரிக்கப்படுதுன்னா அப்ப நீங்க உங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? அப்புறம் வர்றேன், முதல்ல இது எல்லாமே நின்றோம்.
ஸ்டாப். நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா கூட அந்த படத்தை நீங்க ஆடியோ லான்ச்சு அது இதுன்னு ப்ரொமோஷனு டிஸ்ட்ரிபியூஷனு இது எல்லாத்தையும் தயாரிப்பாளர் தேவை. இப்போ எப்படி நடக்கும் இது? முடக்கப்பட்டுரும். அவ்வளவுதான், சிம்பிள். பராசக்தி முடக்கப்படும், அவ்வளவுதான். இட்லி கடையை திறக்கவே மாட்டாங்க, பூட்டி வச்சிருவாங்க. அப்புறம் சிம்பு எப்பா ஆளை விடுப்பா அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ இன்னொன்று சொல்றேன், இவர் பணம் கொடுத்துருக்காருல சம்பளம். இப்போ நீ திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ 100 கோடி சம்பளம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்லுவாங்க, சிவகார்த்திகேயன் 40 கோடி வாங்குறாரு, 60 கோடி வாங்குறாரு. பொதுவாக திரைத்துறை இந்த மாதிரி இதில் வந்து ஒயிட்டு பிளாக்குன்னு இருக்கும். அக்ரிமெண்ட்டில் போடுறது ஒரு அமௌண்ட் இருக்கும். தனியாக இங்கே இருந்த பிளாக்கு அப்படியே அங்கே போயிடும், அங்கே பிளாக் ஆகிடும், அவ்வளோதான். அப்போ யார் ரொம்ப நேர்மையாக இந்த ஒயிட்டில் சம்பளம் வாங்கினா கமல்ஹாசன் போன்றவர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இது எல்லா இதுலேயும் பெரிய அளவில் பணம் போடுற இடத்துல கருப்பும் இருக்கும் வெள்ளையும் இருக்கும். அதனால இப்போ இப்படிலாம் போகுதுன்னா இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 40 கோடி இவருக்குன்னு. ஆனால் கணக்கில் எழுதியிருப்பாங்க 75 கோடி இவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா 40 + 35. அப்போ இது இங்கே ஜென்ரேட் ஆன பணம் இங்கே போயிருக்கு, சரிதா? அப்போ ஃபர்ஸ்ட் இவருக்கு டான் பிக்சர்ஸ்ல இவருக்கு இந்த பணம் எங்க வந்தது, இதனுடைய மூலதனத்துக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் தெரிஞ்ச அது எங்க இருந்து வந்ததுன்றதுனால தானே அங்க போறாங்க. ஸோ இது செகண்ட் லேயர். இது செகண்ட் லேயர். இது எழுதியிருக்கு, இது இவ்வளவு வந்திருக்கு, சம்மன் கொடுத்து வாங்க, எவ்வளவு வாங்குனீங்க, அக்ரிமெண்ட்டை காட்டுங்க. இன்னும் ரொம்ப போச்சுன்னா இவரு வாங்கினதுக்கு மட்டும் நான் யாரையும் சொல்ல விரும்பல, இவரு அவருன்னு நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் மூணுமே பெரிய நடிகர்கள், யாரா இருக்கட்டும், நடிகர்கள் நான் சொல்ல விரும்புறேன். சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் நடிகைகளா இருக்குல்லதா, யாரா இருந்தாலும் இவங்க வாங்கின கணக்குக்கு அங்க வருமான வரித்துறையில கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி என்ன ஆகும், வருமான வரி தெரியும் என்னவா 30ன்ற அந்த கணக்குல 85 இருக்காங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னுவாங்க. ரைடு போகலாம், என்ன வேணா ஆடலாம். அப்போ சம்மன் கொடுத்து கூப்பிடலாம். சம்மன் கொடுத்து கூப்பிடுறவங்கன்னா குற்றவாளிகள் அல்ல. நீங்க முறையற்ற முறையில் சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்க படம் எடுக்கிறீங்க, அது எனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து உங்க படத்துல கேக்குறீங்க, நான் வந்து பெரியவர் கூப்பிட்டு சொல்றாரு, திரைத்துறையிலேயே ஆதிக்கம் செலுத்திட்டு கூப்பிட்டு அவருக்கு ஒரு கால் ஷீட் கொடுப்பான்றாங்க. அப்போ கால் ஷீட் கொடுக்கும்போது நான் நடிக்கிறேன், நான் மறுபடி சம்பளத்தை வாங்கிக்கிறேன், உங்க கூட்டத்தில் நான் எப்படி சம்பளம்? அந்த பணம் என்கிட்ட எப்படி வந்துச்சு என்ன வந்து விசாரிப்பாங்க, நான் விசாரிக்கணும், ஒத்துழைக்க போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதை தாண்டி வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. அதனால நம்ம கொஞ்சம் உருட்டினால ஓவரா உருட்டிடுவாங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் கைதாவார், இவர் கைதாவார்னு நான் சொல்லவே மாட்டேன். நம்ம என்ன ஃபேக்டோ அதை ஃபேக்ட் சொல்லுவோம். இப்போ இந்த ரூட் எப்படி போகும்னா இப்படிலாம் போகும். ரத்தீஷே நாளைக்கு விசாரணைக்கு வந்து எனக்கும் உதயநிதிக்கும் சம்மந்தம் இருக்குது, நான் ஒன்றும் இல்லைங்க, நான் கருவி தான், உதயநிதி ஆனால் உதயநிதிட்ட போகும், அவருக்கு சம்மன் கொடுப்பாங்க, கூப்பிடுவாங்க, பல விஷயங்கள் நோண்டுவாங்க. இல்லை ரத்தீஷ் வேற மாதிரி இது கொடுத்தாருன்னா அது எங்கே நிற்கும், அது ஒன்று நிற்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல கடைகோடி வரைக்கும் ஈடி போயிடும். இந்த பணம் எங்கெங்க போயிருக்குது, என்னென்ன போயிருக்குது ஃப்ரீஸ் பண்ணுற வேலையும் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தா அந்த 3 படங்களும் வருவது சாத்தியம் இல்லை அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல. ஆமா, ட்ராக் ரெக்கார்டு. அதனால இன்னொன்று தயாரிப்பாளர் ஓடி போயிட்டாரு. அப்போ ஓடி போயிட்டாருன்னா அவர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணதான். ஏன் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உடனடியாக இடி வந்து நமக்கு ட்விட்டரில் போட்டுருவாங்க, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டுருவாங்க. இதில் இன்னும் அந்த டாஸ்மார்க் அந்த 1000 கோடி முகாந்திரம் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு, இன்னும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல. ஸோ டீட்டெயில்டான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எதிர்பார்க்கலாமா? ஆமாம், டீட்டெயில்டாக வரும், என்னென்ன இருக்குன்னு வரும். ரெண்டாவது இப்போ இவங்க லுக் அவுட் நோட்டீஸு மற்ற இது விசாரணைக்கு ஒத்துழைக்கல அதெல்லாம் வரும்போது அட்டாச் பண்ணுற வேலையும் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு சில விஷயங்கள், ஏன்னா இவங்களை முடக்கணுன்றதை தான் யாரையுமே விசாரணை எடுக்க முடியும். அந்த வேலையும் பண்ணும்பொழுது அதை நோக்கி நகரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனவரியில தானே படம் வருது. ஆனால் இவங்க இங்கே இல்லை, நீங்கள் சொல்கிற ரத்தீஷ் ஆகட்டும், ஆகாஷ் பாஸ்கரன், அவங்க இங்கே இல்லை, லண்டனில் இருக்காங்க, இந்த மாதிரியான தகவலாம் தலைமறைவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தா அவங்க அப்பியர் ஆகி தான் ஆகணும். பிரச்சனையை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்குறாங்களோ? ஆக்குறாங்க. ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது பயிற்சி அளிக்கப்படலாம், இதை சொல்லாத அதை சொல்லாதுன்னு. இல்லாட்டி லேட் பண்ணால் சில விஷயங்கள் வெளியில் வரும். இப்போ ப்ரெஸ் நோட் விடுறாங்க வச்சுக்கோங்க, ஐயா இதை மட்டும் தான் சொல்லிக்கிறான், அப்போ நீ இதுக்கு தயாராகிடு அப்படின்னா ஓகே, அவன் பிடிச்சா பிறகு 2 இதை எடுத்து சில அரசியல் ரீதியான சில காய் நகர்த்தல்களும் நடக்கும். ஆமாம், பெண்குடைகளுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதனால அதுக்கப்புறம் வரலாம், அசோக் வந்த மாதிரி வரலாம்.
அசோக் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ண அப்புறம் தானே வந்தார். வந்தாரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, வெளியே கஸ்டடி கூட எடுக்க மாட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் மல்லமா வந்து சரண்டர் ஆகிட்டு வழக்கில் தன்னை இணைச்சிக்குவார், அப்படியே போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஈடிக்கு ஒரு தேவையில்லை, அவர் எடுக்கிற வேண்டிய விஷயத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. பட் மத்திய அரசு, மத்திய உளவுத்துறை, ஈடி நினைச்சா ரத்தீஷை கைது பண்ண முடியும்ல? முடியும், ஏன் முடியாது? அதான் கேட்குறேன். இந்த வழக்கு கூட உடனே முடிக்க முடியும், முடிக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு முடிக்க மாட்டாங்க. இது நான் சொல்கிறேன், உதயநிதியெல்லாம் கைதே பண்ண மாட்டாங்க. இது இப்படியே ஓடும், அப்படியே கபடி ஆடிட்டே இருப்பாங்க தேர்தல் வரைக்கும். அது அரசியல் காய் நகர்த்தல் தானே, அரசியலுக்கு தானே எல்லாம் பண்றாங்க. அரசியல் தான், வேற என்ன? இந்திரா காங்கிரஸ் பண்ணலையா? சிபிஐ வச்சுட்டு பண்ணலையா? இல்லை நீங்கள் வந்தால் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணலையா? சும்மா ஒருத்தன் எவனாவது மீம்ஸ் போட்டால் கூட அரெஸ்ட் பண்ணீங்கல்ல. ஆனால் உங்கள் ஆட்கள் வந்து வண்டியாக பேசினா கூட, புகார் கொடுத்தா கூட ஒரு 2 பத்திரிகையாளர் மாட்டினாங்க. ஏன் இப்படி செய்தீர்கள், நான் தெரியாமல் செய்து விட்டேன், அதை எழுதி கொடுங்க, போய்ட்டு வாங்க, அப்படிதானே ஆச்சு. அதனால் எல்லாரும் அரசு பொறுப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்வார்கள். அரசியலே அப்படிதான். இன்னைக்கு உன்னுடையது நியாயம், அங்கே அநியாயம். நாளைக்கு இங்கே நியாயம், இது அநியாயம், அவ்வளோதான். ஆட்சியை நீங்கள் பேசுகிறீங்கல்ல, மாநில சுயாட்சி நாயகன் 80ல் உங்கள் அப்பா தானே பண்ணார், 72ல் ராஜமன்னார் கமிஷன் வச்சு மாநில சுயாட்சி புக்கை எழுதினார். இவர் நம்ம முரசொலி மாறன் மாநில சுயாட்சின்னு புக்கை எழுதினார். இவ்வளோ தடிப்பு இருக்கும் அந்த புக்கு, கிட்டத்தட்ட 1000 பக்கம் இருக்கும். மாநில சுயாட்சின்னு முரசொலி மாறன் எழுதியிருக்காரு. அப்படிலாம் எழுதுனீங்க. 80ல் என்ன பண்ணீங்க? இந்திரா காந்தி கூட சேர்ந்துக்கிட்டு எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிங்கல்ல. என்ன காரணம்? ஒரு காரணம் கிடையாது, அரசியல் தான், அவ்வளோதான். அதே இது 90ல் இவரை வச்சு ஜெயலலிதா கலைச்சாங்க, சுப்பிரமணிய சாமியை வச்சு. 90ல் அவர் தானே, அப்போ ஜனதா கவர்மெண்ட்டு தான் இருந்தது, கலைச்சி விட்டாங்க. கலைச்சி விட்டு அந்த கவர்மெண்ட்டையும் கலைச்சி விட்டாங்க. மறுபடியும் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பொது தேர்தல் வந்துச்சு 91ல். வந்தவுடனே இன்னைக்கு தான் ராஜீவ்காந்தி படுகொலை, திமுகவுக்கு மேலும் ஒரு அடி, எல்லா பழியும் தூக்கி திமுக மேலே போட்டு முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது சார். ஆனால் என்னன்னா, சொல்லுங்க, அன்னைக்கு திமுகவுக்கு நியாயம் இருந்தது, அவங்களுக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆனால் அந்த கொலை பழியை சுமந்தாங்க, அதுக்கான விலை கொடுத்தாங்க, விலையை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ இவங்க பண்ணுறாங்கல்ல, இன்னைக்கு உட்காந்துட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க கதறாங்க. ஆனால் அந்த பழி இவங்க கவலைப்படாமல் சுமத்துறாங்கல்ல. இது எல்லா காலத்தையும் எல்லா கட்சிக்கும் மாறி மாறி நடக்க தான் செய்யும். 96க்கு பிறகு ஜெயலலிதா பண்ணீங்கல்ல, வீட்டில் போய் புடவை எடுத்தீங்க, நகை எடுத்தீங்க, இதை எடுத்தீங்க. ஐயோயோ இவ்வளோ புடவை அவ்வளோ நகை, எந்த பேர் பணக்காரங்க வீட்டில் இல்லை. அதுவும் இந்த அம்மா குழந்தையிலேருந்து அவங்க அம்மாவும் நடிகை. அதுக்கு முன்னாடி பார்த்தா பெரிய பணக்கார ஃபேமிலி தான். அப்போ அவங்க வாழ்நாள் முழுவதுமே அந்த, அப்போ எப்படின்னா ஒரு 40-45 வயசு இருக்குமா, அத்தனை வருடங்கள் நான் அவங்கள்ட்ட வந்து இவ்வளோ நகை, 2 கிலோ நகை இருக்கக்கூடாதா, 3 கிலோ நகை இருக்கக்கூடாதா? அதனால அந்த மாதிரிலாம் பண்ணீங்களா? சார், இதுல ஆகாஷ் பாஸ்கரன் வந்து அவங்களே ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பம் தான். அவங்க நகைக்கடை, இந்த மாதிரி விஷயங்கள், சேலத்துல ஒரு பெரிய தொழிலதிபருடைய பையன் தான். திருமணம் பண்ணதுமே வந்து அவருமே ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்காரு, அவரும் ஒரு பெரிய தொழிலதிபர்கள் தான். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க அப்பா சைட்ல இருந்தும் சரி, மாமனார் சைட்ல இருந்தும் சரி, ஒரு பெரிய பணத்தை கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம்னு சில பார்வை வைக்கப்படுது ஒண்ணு. இன்னொன்று, இப்ப சினிமா எடுக்கிறவங்க இப்போ பெரிய நிறுவனங்களை தாண்டி இந்த மாதிரி வர புது நிறுவனங்கள் பெரும்பாலும் வந்து ஃபினான்ஷியல் கிட்ட இருந்து வட்டிக்கு பணம் வாங்கி படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி தராங்க. அதுல அது ஒரு சர்க்கிள் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியான நிறைய லேயர் இருக்கும்போது இதுல ஏதாவது ஒன்று கூட டான் பிக்சர்ஸ் இருந்துக்கலாங்கிற ஒரு பார்வை. ஆனா இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக்குனது அவருடைய தலைமறைவு தான். ஸோ அப்ப இங்கதான் அதனுடைய புள்ளியா ஆரம்பிக்குது. அவர் ஒருவேளை இருந்திருந்தாருன்னா கூட இந்த மாதிரி விஷயங்களை கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா ஒரு தலைமறைவானதான் இன்னும் இது சீரியஸ் ஆகிடுச்சோ. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் சாத்தியம் இருக்குது. அவரு நகை கடைலாம் வச்சு பெரிய இதெல்லாம் கிடையாது. அவன் நகை கடை வச்சு படம் எடுக்கிற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. பொண்ணு எடுத்த இடம் பெரிய இடம். இவர் பேர்லயே ஏதோ 100 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க சொன்னாங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், 100 கோடி, அவ்வளோ 100 கோடியுமே கொண்டு போய் போட்டாலும் சிவகார்த்திகனை வச்சு படம் எடுக்க முடியுமா? கஷ்டம் தான், கஷ்டம். சிம்பு அதோட கஷ்டம். இல்ல, இருக்கிறதுலே எஸ்கேக்கு தான் மார்க்கெட் அதிகம். செகண்ட் தனுஷ் மட்டும் தான் குறைஞ்சது 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குவார். அவருக்கே 50 கோடி போயிடுச்சுன்னா மீதி ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குல்ல. அப்போ இன்னைக்கு சாதாரணமாக நீங்கள் படம் எடுக்கணும் ஒரு 200 கோடி ரூபா செலவு பண்ணுங்க இந்த டைப்ல இருக்கு. அப்போ 3 படம் யோசிச்சு பாருங்க, கடன் 3 படம், இன்னொரு படம் ஒன்று அவரே இயக்கிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இது அதெல்லாம் கூட விட்டுருங்க.
ஈடு ஏன் உங்கள்கிட்ட வருது? எல்லாத்தையும் போச்சா? குறிப்பிட்ட ஆளுமையா வருது, அதை விட்டுருங்க. ஏன் நீங்கள் தலைமுறை நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா எங்கள் மாமனார் பணம் இது, நாங்கள் நகை கடை வச்சு நாங்களும் பெரும் பணக்காரர்கள், நான் வந்து இவர்கிட்ட வட்டிக்கு வாங்கினேன். இப்போ வட்டி கொடுத்த அன்பு செழியன்லாம் இப்போ இருக்காங்க. நீங்கள் இந்த 21க்கு அப்புறம் அன்பு செழியன் எங்கேயாவது பெருசாக வட்டி கொடுத்து இந்த மாதிரி பண்ணி கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப கம்மி. இந்த இவர் நம்ம சசிகுமார் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இதாவது அவர் பெரிய அளவில் அவருடைய இதே வந்து ஆதிக்கம் இல்லை. ஏன் இல்லைன்றதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கும். அப்போ சரி வட்டிக்கே வாங்கினேன்னு வச்சா கூட தைரியமாக நீங்கள் சொல்லலாமே நான் வட்டிக்கு வாங்கினேன் பண்ணேன் அப்படின்னு. ஏன் தலைமறைவாகிறீங்க? இதுதான் மேட்டர். நீங்கள் சில ஒரு ஒரு கொலை நடந்திருக்கும், குற்றவாளி தேடுவாங்க, போலீஸுக்கே தெரியாது யார் பண்ணான்னு இப்படி சுற்றிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா வீட்டு வேலைக்காரன் தலைமறைவாயிருக்கும், ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கோம். போலீஸுக்கு ரொம்ப ஈஸி. கொலை நடந்திருக்கு, வீட்டு வேலைக்காரன் லீவ் போட்டு தலைமறைவு, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். அப்போ 2 நாள் அவன் வழக்கமாக வேலைக்கு வந்துட்டு ஐயோ எங்க எஜமாங்க இந்த மாதிரி யாருக்குமே தீங்கு செய்யாத அவரை போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவனையும் போலீஸ் சந்தேகப்படாது, அப்படியே உருட்டிட்டு இருக்கலாம். ஆனால் இவன் என்ன பயம், நம்மள எங்கேயா கண்டுபிடிச்சிடுவாங்களா அதுன்ட்டு தலைமறை வாங்கின உடனே போலீஸ் முதல்ல எதை பார்க்கும், இந்த இதுக்கு அப்புறம் யார் வரல, யார் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண, இப்படி தான் பார்க்கும். அப்போ உடனே தூக்கணுன்னா 2 போலீஸ் கவனிச்சோன்னா ஐயா நான் தான் கொலை பண்ணேன், நகைக்காக பண்ணேன், ஏதோ ஒன்று. சேம் பேட்டர்ன். நீங்கள் ஈடி வருதுன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் தலைமறை ஆகிறீங்க. அப்போ ஈஸியாக சந்தேகம் வலுக்குது இல்லை? இப்போ எஸ்என்ஜே இல்லை இன்னும் 2-3 பேர் எல்லாரையும் போய் ரெய்டு விட்டாங்கன்னு யார் போட்டோ வெளியே வச்சா? யார் பற்றியாவது பெருசாக பேசுனாங்களா? ஆனால் தலைமறைவானால் பெருசாக வரும், எல்லா இதுவும் பேசுவாங்க, இதெல்லாம் இதுதான் பிரச்சனை. அதனால் இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சிக்கலாக தான் போகும். இவங்க வந்தாலும் இல்லை யாரையாவது வச்சு அவர் வீட்டில் ரைடு போயிடுச்சுல்ல, ரைடு போனப்போ தான் அவர் தலைமறைவு. அவர் சம்மன் இல்லை, அவர் சம்மன் கொடுத்துட்டாங்க, அவர் ஆஜர் ஆகலை, அங்கே இல்லை. ரைடு போனப்போ அவங்க வீட்டில் ரைடு பண்ணிட்டாங்க இடி அலுவலகத்தில். ஆனால் ரத்தீஷ்ட தான் பண்ணல. இப்போ ரத்தீஷ்ட வந்து சம்மந்தப்பட்ட யாரையாவது வச்சு பண்ணிடுவாங்க. இப்போ அது பண்ணால் அது ஒரு பார்ட்டு. அதனால இவனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து விசாரணை நடத்தி எதாவது தெரியாது, அதுக்குள்ளே ஏதாவது வெண்கூட ஏதாவது வேலை செஞ்சுச்சுன்னா அதுவும் தெரியாது. ஏன்னா அது அப்படியே போயிடுச்சுன்னா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இப்ப நம்ம இது அரசியல் ரீதியாங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லைங்கிற போது, இதுக்கு முன்னாடி திமுகவை குறித்து G2 விவகாரம் ஒரு பெரிய அளவுக்கு பேசுபொருளா மாறிச்சு. திமுக பல கோடி ரூபாயை G2 மூலமா பிளாக் வந்து ஒயிட் ஆக்கியிருக்காங்க, பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்குன்ற புகார் வந்தது. அப்புறம் அந்த புகார் எங்கன்னே அந்த இஷ்யூ எங்கன்னே தெரியல, அது அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. ஜாஃபர் சாதிக் விவகாரம், திமுகவோட அயலக அணியோட செயலாளர் போதைப் பொருள்ல யாரெல்லாம் சிக்க போறாங்களோ எவ்வளவு, ஏன்னா திரைத்துறையில வேற இருக்கும்போது அப்ப இவருக்கு ஒரு ஏஜென்ட்டுக்கு என்ன தொடர்புன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இப்போ அவர் வெளியில இருக்காரு, ஜாமீன் வாங்கி வெளியில இருக்காரு. அந்த விவகாரமும் என்னாச்சு, அது டெவலப்மெண்ட் என்னன்னு தெரியல. இப்போ அடுத்தது இந்த விவகாரம் வந்திருக்கு. ஸோ இது ஒரு வாரம் 2 வாரம் மணல் வந்தது, நேரடியா நிறைய அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அமைச்சர் பேர்லாம் அடிபட்டது, அதுவும் அப்படியே செட்டில்ட் ஆகி ஒரு ஓரமா நிக்குது. இப்போ அடுத்து இந்த விவகாரம் வந்திருக்கு. ஸோ இதை கையில் எடுத்திருக்காங்க. இது ஒரு புதாகரமா போகலாம், ஏன்னா அமித்ஷா நேரடியாக கண்காணிக்கிறான்ற மாதிரிலாம் செய்திகள் சொல்றாங்க. இப்படி தொடர்ச்சியான விஷயம் வருது, செட்டில்ட் ஆகும்போது அப்போ முகாந்திரமே இல்லாம வெறும் அரசியல் பழி வாங்குறதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ அது வேற வழி இல்லாம செட்டில்ட் ஆகுது, அது நீர்த்து தான் போகுதுங்கிறது கடந்த கால உதாரணம் இருக்கு. இதுவும் நீர்த்து போகாதா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான G2ன்றது அவங்க இடத்த வாங்கி லே அவுட் போட்டு விற்கிறாங்க, அது மேல புகார் வருது. அவங்க அதுக்கு புகார் கொடுத்தவர் மேல புகார் சொன்னவங்க மேலாம் அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க, ஏதோ ஒரு இடத்துல அமுக்கபிள் செட்டில் ஆகுறாங்க, அவங்க முறையா அந்த லேண்டெல்லாம் இது பண்ணி ரியல் எஸ்டேட் பண்றேன்னு பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களாச்சு, அந்த இதாச்சு G2. இன்னொன்று என்ன சொன்னீங்க? ஜாஃபர் சாதிக் மேலே வழக்கு இருக்குது. இதில் ஜாமீனில் வந்துட்டாரு, இதுலேயும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க, 2 ட்ரையல் போகுது. ஏன்னா 24 தேர்தல் சமயத்தில் அது ஒரு அண்ணாமலை ஒரு பெரிய விஷயமா கையில் எடுத்தாரு. பெரிய விஷயம் தாங்க. இப்போவும் சொல்கிறேன், நீ அதுக்காக உள்ளே வச்சிருக்க முடியாதுல்ல. வழக்கு போகுது, வழக்கு விசாரணை முடியும் போது பாருங்க, பிஎம்எல் ஆக்டில் இவங்க மேலே சம்மந்தப்பட்டவங்க மேலாம் தண்டனைகள் கண்டிப்பாக வரும். 3வது மணலில் இந்த அளவுக்கு இது கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாது, ஸ்ட்ராங்கா இல்லைன்றீங்களா? ஸ்ட்ராங்கா எஃப்ஐஆர் கிடையாது, ப்ரெடிகேட்டட் அப்படின்னு சொல்றோம், அது ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் அதில் தான் அவ்வளோ பணம் புழங்கிது எல்லாம் பண்ணிக்குது. அதை ஏதோ ஒரு வகையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காங்க இந்த விசாரணைக்கு.
அப்போ அது வந்து நிக்குது. அது உடையும் பொழுது திரும்ப ஆரம்பிச்சிடும் இது. அப்புறம் இப்போ இந்த கடைசி இந்த விவகாரம் இல்லை, இன்னொன்று ஏதோ ஒன்று, அந்த ஜாஃபர் சாதிக்கு G2, அதுக்கப்புறம் இந்த இந்த பிரச்சனை டான் பிக்சர்ஸ். இப்போ இது வந்து முற்றிலும் வித்தியாசமானது. அதை எல்லாத்தையும் விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கு. 41 எஃப்ஐஆர். இந்த 41 எஃப்ஐஆரும் குவாஷ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒரு பொதுநல வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் போயிடுச்சு. சிபிஐ விசாரணை பண்ணுங்க. உயர்நீதிமன்றம் அதை உடனே கையில் எடுத்துக்கிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த 41 வழக்கு நிலை என்னன்னு. அப்போ இவங்க குவாஷ் பண்ண முடியாது. வழக்கு நிலை என்னன்னு இவங்க சொல்லி ஆகணும். அதில் நீதிமன்றம் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படின்னா நாங்கள் எதுவும் பண்ணல, அது விசாரணையில் இருக்குது, ஒரு 4-5 குவாஷ் பண்ணிட்டேன்னா ஏன் குவாஷ் பண்ணேன்னு காரணம் சொல்லணும். அது நீதிமன்றம் ஏற்றுக்கலைன்னா அதுவும் விசாரணை தொடரும். அப்போ 41 வழக்கு நீங்கள் மாற்றாதீங்க, நாங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணுறோன்னா அப்போ அந்த வழக்குக்கு உயிர் இருக்கும், யாரும் குவாஷ் பண்ண முடியாது. அப்போ இந்த இது வந்து ஸ்ட்ராங்கு. இன்னொன்று, இந்த ரெய்டில் மாட்டின அதிகாரிகள் இதில் எடுத்த விஷயங்கள் டிடி ஒரு மேட்டர் சொல்லலை, 10 மேட்டர் சொல்கிறாங்க. பாட்டிலிங் கம்பெனி, அந்த ஆலைகள், டிரான்ஸ்போர்ட்டு, டெண்டரு, பார்ஸரு, இது சட்டவிரோத பார்கள், அதுக்கான டெண்டரு மோசடி, அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் புரண்ட பணம், இதெல்லாம் ஒன்றுக்கு மட்டும்தான் 1000 கோடி சொல்லியிருக்காங்க, மற்றதெல்லாம் எடுத்தால் வேறு லெவலு. அப்போ இது எல்லாமே இடியுடைய விசாரணையிலையும். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்களே அமித்ஷா நேரடி கண்பா, அப்படிலாம் கிடையாது. இடி நான் சொன்னேன்ல, இடி ரைடோ மற்ற விஷயங்களோ இதுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கே 3-4 மாதம் ஆகும். அதனால இன்னைக்கு அமித்ஷா நினைச்சு நாளைக்கு இடி எல்லாம் இல்லை சார், அமித்ஷா இங்கே வந்து அந்த ஊழல் பட்டியலில் டாஸ்மார்க் தான் முதல் இடத்துல வச்சிருந்தாரு. அதுக்காக அந்த அது ஏங்க அவங்களுக்கு தெரியும்ல, ரைடு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் ஒர்க் போய்கிட்டு இருக்குது, அது எடுத்திருக்காங்க இவ்வளோ பெருசாக. அப்போ அவர் அந்த சாராய ராதாமராஜையும் ஒளியும்னு சொல்கிறாரு. அதுல யார் இப்போ நீங்கள் அதிகாரியாக இருந்தால் கூட அதை சூசகமாக சொல்கிறீங்கன்னா அது சொல்லலாம். இன்னொன்று நான் கேட்குறேன், இப்போ நான் உதாரணம் அன்னைக்கு கூட பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் லோக்கலில் ஒரு எஸ்ஐயை போட்டு அடிச்சிடுறீங்க. நீங்கள் ஒரு பெரிய வட்டச்செலாவுடைய பையன், அந்த எஸ்ஐ ஏன்பா யாருப்பா வட்டச்செலா பையன் தானேப்பா, கோவத்தில் அடிச்சிட்டாப்புல, அவருடைய கையை சொந்தமாக நீங்கள் கன்னத்தை கொண்டு வந்து நீங்கள் வச்சிட்டீங்க. அதுக்கு போய் கோச்சிக்கிறியா தம்பி, கை கொடுங்க, நம்ம கௌதம் யாரு, நம்ம நண்பர் கை கொடுங்க அப்படின்ட்டு அவரும் மனசுக்குள்ளறதுக்கு இந்தா ஏதாவது ஏசி கொஞ்சம் அவர் கொஞ்சம் இவர் கொஞ்சம் இந்தா பார்த்துக்குப்பா, ஏப்பா எதுவும் மனசில் வச்சுக்காதுன்னா அப்படின்னு. ஆனால் அந்த எஸ்ஐ மனசுலேயே வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. நீங்கள் வேற ஒரு மேட்டில் இதே மாதிரி ஒரு பொண்ணை போட்டு அடிச்சிடுறீங்க, அது சிசிடிவியில் கேமரால எடுத்துடுறாங்க, ஆதாரத்தோட பெருசாக வைரல் ஆகிடுது. உங்களை என்ன செய்வாங்க அந்த எஸ்ஐ சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஐயோயோ நான் அன்னைக்கு எஸ்ஐ அடிச்சது போய் என்ன பழி வாங்குறாங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா யாராவது? நீ இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சதுனால தான் அவனுக்கு அது வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறான், இல்லாட்டி உங்ககிட்ட வர முடியுமா? அப்போ வர்றான்னா நீங்கள் தலையை கொடுக்குறீங்க. சேம் அதே பாட்டன் தானே இங்கே. நீங்கள் இங்கே வந்து டாஸ்மார்க்கை ஒழுங்காக நடத்தியிருந்தீங்கன்னா அந்த வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கும், எந்த குறையும் வந்திருக்காது. நீங்கள் எனக்கு என்னன்னு போட்டு பண்ணால் அவனுக்கு தொக்கா மாட்டுது, உங்ககிட்ட வர்றாங்க, அவ்வளோதான். இதில் வந்து பழி வாங்க நடவடிக்கை, மாநில சுயாட்சி, மாநில உரிமைகளுக்கு எதிர், ரைடு வந்தாலே மாநில உரிமைகளுக்கு எதிர்னா கோர்ட்டே சிரிக்குது, நம்ம ஏன் இது அப்படின்ட்டு. அதனால இவர்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அரசியல். அந்த அரசியலை அவர்களும் செய்வார்கள். பவாருக்கு அந்த வாஷிங் மிஷினில் போனால் அவர் சுத்தமாயிடுவார். இங்கே எப்படி செந்தில் பாலாஜி சுத்தமானார், இவங்க சின்ன வாஷிங் மிஷின் வச்சுக்கிறாங்க, இவங்க சாதா, அது ஆட்டோமேட்டிக், அது 1000 கோடி, அவ்வளோதான். அது கரெக்டாக தான். இப்போ நியாயம், செந்தில் பாலாஜியை விட மாட்டேன் சிறையில் தள்ளுவேன். நீங்கள் 2013 ஜாயின் பண்ணோன்னே மாவட்ட செயலாளர், இடைத்தேர்தலில் வாய்ப்பு, எல்லாம் சுத்தமாயிட்டாரா? இவங்க வாஷிங் மிஷின் சுத்தம்னார்ல, அதே மாதிரி அஜித் பவர் சுத்தமாயிட்டாரு.